வல்லவரே, நல்லவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த காலை நேர ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சரீரத்திலும் ஆன்மாவிலும் பரிபூர்ணமான சுகத்தை பெறும்படியா கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு பாடுகிற பாடல்களையும் தேவ செய்தியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். இந்த பொறுப்புள்ள கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பெரிய பாட்டு புத்தகத்தில் 366வது பாடல், மாரிடாயம் மானேசரே. இந்த பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். மாரிடாயம் மானேசரே, அல்ல யாவும் மகிழ்ச்சிடவே
இதற்கிணையதுமே இல்லையே, இணையதுமே இல்லையே, இதற்கிணையதுமே இல்லையே, இணையதுமே இல்லையே. பெரிய பாட்டு புத்தகத்தில் 381வது பாடல், ஜகமதில் உதித்த ஜெயஜோதி. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. பாரே பரநாக நீயே, பாவே கட்டா பலியானா. பாரே பரநாக நீயே, பாவே கட்டா பலியானா. அன்பாயமை ஆட்கொண்டனே, அதிரூப சுந்தரனே. அன்பாயமை ஆட்கொண்டனே, அதிரூப சுந்தரனே. பாவையிருள் மிக மாறினிலே, பரன் பாவிகள் பாவம் போக்க பலியானீரோ. பாவையிருள் மிக மாறினிலே, பரன் பாவிகள் பாவம் போக்க பலியானீரோ. சமத்தை போற்றும் தொலைத்திடவே, சங்கேயாக உயர்த்திட்டீரோ. சமத்தை போற்றும் தொலைத்திடவே, சங்கேயாக உயர்த்திட்டீரோ. அருவா சொருவா அற்புதனே, ஆனந்த போர்பரனே. அருவா சொருவா அற்புதனே, ஆனந்த போர்பரனே. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. எந்தனின் நீதி எல்லாம் கந்தை அல்லவோ, ஏந்தனின் சிறப்பான தாரகமே. எந்தனின் நீதி எல்லாம் கந்தை அல்லவோ, ஏந்தனின் சிறப்பான தாரகமே. அங்கே அனந்த பேரொளியே, அதே அந்த இல்லாமரனே. அன்பே அனந்த பேரொளியே, அதே அந்த இல்லாமரனே. கலியே நிதியே கருணாகரா, காத்திடும் புகழிடமே. கலியே நிதியே கருணாகரா, காத்திடும் புகழிடமே. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஏழையெனில் தாகம் கொண்டதாலே, பரலோகத்தை விடுத்தென்னை தேடினீரோ. ஏழையெனில் தாகம் கொண்டதாலே, பரலோகத்தை விடுத்தென்னை தேடினீரோ. தக இங்கே வருவேனையா, சுகமானே இத்தாரணியில். தக இங்கே வருவேனையா, சுகமானே இத்தாரணியில். காசினியில் நேசரை போல் காணுவேனோ, கன்னியரின் காதலனே. காசினியில் நேசரை போல் காணுவேனோ, கன்னியரின் காதலனே. ஜகமதில் உதித்த ஜெயஜோதியே, தேவசேயர்கள்
ஜெய ஜோதியே தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்திடுவேன் அண்ணலே சுவே இன்பமான மனவாளனே எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்திடுவேன் அண்ணலே சுவே இன்பமான மனவாளனே கண்வாரைகளே பிறந்தாங்கும் முத்தாமியே என் அழைக்கும் சத்தம் கண்வாரைகளே பிறந்தாங்கும் முத்தாமியே என் அழைக்கும் சத்தம் கேட்கும் கீதம் ஆயிரமே கூறினோ அன்பரே கேட்கும் கீதம் ஆயிரமே கூறினோ அன்பரே ஜகமதில் புதித்த ஜெயதுதியே தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே ஜகமதில் புதித்த ஜெயதுதியே தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை யார் யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வியாதிஸ்தர்கள் சுகமாகட்டும் ஆண்டவரே, வெள்ளை சூரியங்கள் உடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று சொன்னீரே அப்பா. ஹல்லேலூயா. நீர் வாழ்ந்த நாட்களிலே எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறீர், எத்தனையோ பேரை தைரியப்படுத்தியிருக்கிறீர், கண்ணீரை துடைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இறங்கி வாங்கப்பா, ஒவ்வொரு மேலும் இறங்கி வாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் இறங்கு, ஒவ்வொரு மேலும் இறங்கு. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், இப்போது கரம் ஒவ்வொரு மேலும் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை அக்கினியா இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே என் தேவன் மகத்துவம் உள்ள தேவனாக இருந்து பெரிய காரியத்தை செய்ய முடியாது சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் வல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்து உமக்கு பிரியமாய் நீர் விரும்புகிறபடி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். முழங்காலில நின்று கர்த்தரை நோக்கி பாருங்கள். உம்முடைய சித்தத்தை செய்து உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாய் நான் காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அற்புதம் நடக்கட்டும், தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை துதித்துக் கொண்டே இருங்கள், அவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். எவ்வளவாய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ அவ்வளவாய் தேவன் உங்களில் மகிமைப்படுவார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் பக்கத்திலே வந்து நின்று உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காக யாவையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. நீர் பேசும் ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தை தரும்படியாக நாம் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த உலகத்திலே நமக்கு பல பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நினைத்து பார்க்காத பட்சத்தில் அநேக நேரத்தில் பல பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்து விடுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் சமாதானத்தோடு கூட வாழ்வது என்பது நிச்சயமற்ற ஒரு செயலாக இருக்கிறது. சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான், திடீர்னு ஒரு போராட்டம். நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஆட்டட்டார். வேலைக்கு வீட்டில இருந்து கிளம்பி போவாரு, வழியில ஆக்சிடென்ட். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் பாருங்கள். சமாதானமற்ற நிலையில்தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் சில வேத வசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். நம் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், பயப்படாதே என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைய நாள் வரைக்கும் நம்மை தைரியப்படுத்தி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னை போராட்டங்கள்ல ஒரு கிறிஸ்தவன் தைரியமா போறான்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் யார் என்று சொன்னால், அவனுக்கு பக்கத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்துல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை மிக அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அது மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவர்கள் ரொம்ப தைரியமா ஜீவித்து கொண்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, இயேசு கூட இருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு போராட்டம் இருக்குது பிரதர், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நீங்க ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுவார் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவருடைய பிள்ளை கை காலெல்லாம் விழுந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலை, ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவரை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லுவார். நான் ரொம்ப நாள் அவர் என்ன நினைச்சிருக்கிறேன்னா, அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு தான் நினைப்பேன். எப்ப என்ன பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவாரு, கை கொடுத்து ரொம்ப அன்பா பேசிட்டு தான் போவார். நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அவரோடு கூட நான் அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பிரதர், நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம் பிரதர், உங்களுக்கு கவலை ஒன்று கிடையவே கிடையாதான்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது அவர் மிகுந்த வேதனையோடு கூட சில காரியங்களை எடுத்து சொன்னார். அவருடைய கண்கள் கலந்து ஆரம்பித்து விட்டது, அழ ஆரம்பித்து விட்டார். பிரதர், எனக்கு 25 வயதில் ஒரு பையன் இருக்கிறார். 2 வயதிலேயே அவன் கை கால் விழுந்து விட்டார். இது நாள் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் தான் பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறோம். நானும் என் மனைவியும் அதற்காக எடுத்த முயற்சிகள் எத்தனையோ. ஆனாலும் அவனை சரியான வழிக்கு எங்களால் கொண்டு வர முடியவில்லை சொல்லி அவர் கண்களிலே கண்ணீர் மல்க அழுது விட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அவரிடத்தில் கேட்டேன், எப்படி பிரதர் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை வைத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா நீங்க கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும்போது, பிரதர் இவ்வளோ பெரிய துயரத்தை நான் மறந்து என் ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற ஒரு தைரியம் தான் பிரதர். அது சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்கள் பக்கத்தில் இருந்து அவர்களை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் பக்கத்திலே இருந்து உன்னை நடத்துகிறேன், ஏன் நீ பயப்படுற? பாருங்க, இன்றைக்கு நாம் சில வேத வசனங்களை குறித்து பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு அவர்கள் தனக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். அவங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? மோசே காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு பயம் கிடையாது, நம்ம இனிமேல் சந்தோஷமா வாழலாம், அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் மகிழ்ச்சியாக இருக்கலாம், பாடும் தேடும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே தண்ணீர் கவலை இல்லை, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த இடத்திலே நமக்கு நிரந்தரமா இருக்கும். இந்த எகிப்திலே நாம் பட்ட துன்பங்கள் சொல்லி வாழ முடியாதவை, அதிகமான உபத்திரவங்களுக்கு இடையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார், மோசேயை கொண்டு மீட்டெடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எகிப்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டு இருக்கும் பொழுது பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய சேனைகளோடு கூட அவர்களை பின்தொடர ஆரம்பித்து விட்டார். எப்படி ஆயினும் அவர்களை பிடித்து கொண்டு போய் தன் தேசத்தில் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் தேசத்தில் அவர்களை அடிமைகளாக வைத்து எல்லா வேலைகளையும் செய்ய வைத்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவன் அவர்களை தப்புவிக்கவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு அது தெரியல பாருங்க. மோசே உடனே சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீர்கள், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றுமே காண முடியாது என்று சொல்லி உங்களுக்காக தேவன் என்று யுத்தம் செய்வார், தைரியமா இருங்கன்னு சொல்ற. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் இடத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை தைரியப்படுத்தி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சென்ற கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அநேக நேரத்துல பிரச்சனைகள் நம்மை எதிரிட்டு வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். இந்த பிரச்சனை எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுமோ, இது எங்கோ கொண்டு போய் இந்த பிரச்சனை நம்மளை விட்டுடுமோ, இந்த கடங்காரன் நம்மளை எங்கெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துவானோ, இந்த வியாதி நம் சரீரத்தில் எப்படிப்பட்ட பாதிப்பை எல்லாம் உண்டாக்குமோ, என் சத்துரு எனக்கு நேராக இன்னும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறானோ, இப்படி பல பிரச்சனைகள் ஒரு சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதை வைத்து நாம் என்ன செய்யறோம்? அது பெரிய பிரச்சனையாக மாற்றி வைத்துக் கொண்டு கன்னத்தில் கை வைத்து என்ன செய்யறோம்? சோகமா மாறிடும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்களா, ஒரு சாதாரண காரியம் கர்த்தர் அவளை மீட்டு கொண்டு வந்தால் கர்த்தரால் அந்த பார்வோன் சேனைகளை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணல? தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை அந்த நேரத்திலே அவர்கள் யோசிக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள். பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்டதான பிரச்சனை உனக்கு பின்னால் வந்தாலும், எப்படிப்பட்டதான சத்துரு உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நீ பயப்படாதே. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விலங்குகள் எல்லாம் பாதுகாக்கிற தேவன், அண்ட சராசரங்களை பாதுகாக்கிற தேவன், இதற்கு மேல் விசேஷித்த ஒரு மனிதராக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்படின்னா பாத்தீங்களா, ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஸ்தானத்துல தான் வச்சிருக்கிறார். உங்களை சாதாரண மனுஷரா கர்த்தர் வைக்கல. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வியாதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் சத்துருவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கடன் பிரச்சனையை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பார்வோன் சேனையெல்லாம் வந்துச்சு. செங்கடலை கர்த்தர் 2ஆய் பிளந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கரைக்கு கொண்டு போயிட்டாரு. நடு கடல்ல வராங்க பார்வோன் சேனை, கடலை மூடி போட்டார். பின்னால வந்து அத்தனை பேரை செத்து போயிட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பயங்கரமும் அதிசயங்களை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுட தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுட தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் பயப்படலாமா? பயந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் வியாதியை சுகமாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் சேனைகளை விடுத்தின தேவன் உன்னை சுகமாக்க முடியாதா? உன் கண்ணீரை துடைக்க முடியாதா? உன் கடன் பிரச்சனையை மாற்ற முடியாதா? உன் சத்துருவை வீழ்த்த முடியாதா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம கூட வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நேரத்துல பயந்து போயிடும். என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, அந்த பயம்தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது. சின்ன பிரச்சனை தான்.
உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை சாத்தான் பயன்படுத்தி அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆக்கி உங்களை சோகத்துல மூலையில உட்கார வச்சாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். பாத்தீங்களா, ஆண்டவரை நம்பினவங்கள கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களே உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை உயர்வாய் நினைக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் சாதிக்க முடியாத ஒன்றை கர்த்தர் நம்மை கொண்டு சாதிக்க வைக்கிறார். நம்மளை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படலாம். ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறான், இவனுக்கு எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தது, இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், இவனுடைய வியாதி எப்படி சுகமானது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேரை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் கேன்சர் வியாதியை சுகமாக்கினா, என் வயிற்றுக்குள்ள இருந்த கட்டிய கர்த்தர் சுகமாக்கினா, என் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றினா. அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க பாருங்க, பயப்படாம கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் முதலில் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொண்டால்தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீர்கள். இல்லைன்னா என்ன செய்வீங்க? எப்போ பார்த்தாலும் பயந்து போய் தான் உட்கார்ந்துட்டு கிடக்கணும். பயந்து பயந்து என்ன செய்யணும்? செத்து செத்து நீங்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு அவர் அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கணும். நீங்க கேட்கணும். மோசே தைரியம் கொடுத்தார் பார்த்தீங்களா ஜனங்களுக்கு? இன்னைக்கு நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மோசேக்கு தெரியும் தேவன் அற்புதங்களை செய்வதிலே வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே 10:31 ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், பயப்படாதீர்கள், உங்கள் கண்ணீரை துடைக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பயங்கரமான வியாதியில நீ இருந்தாலும் சரி, மனிதர்களால் நீ தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளுடைய வெறுத்து என் தாய் தகப்பன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உங்களை புறமே தள்ளி இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அந்த தலைவனுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார். அந்த வீட்டில் ஒரு சிறுமி இறந்து கிடக்கிறார். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போனவுடன் அங்க என்ன செய்யறாங்க? இந்த மோளெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் அழுதுட்டு என்ன செய்யறாங்க? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உள்ள போய் நேரம் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதீர்கள், இந்த சிறுமி சாகவில்லை, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள், நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கிண்டல் பண்ணாங்க. என்னப்பா இந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, மூச்சே வரல, அப்படி இருக்கும் பொழுது இவர் பார்த்து தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு, என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பரிகாசம் பண்ணினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பிரச்சனையாய் பார்க்காமல் அதிலே அற்புதங்களை காண்கிறவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாவுல உயிர்ப்பை பார்க்கிறார், உன் வியாதியில சுகத்தை பார்க்கிறார், உன் கண்ணீரிலே மகிழ்ச்சியை பார்க்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. செத்து போயிட்டான்னு சொல்லி அவளை அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அந்த பெண்ணை பார்த்து அவள் உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் அத்தனை பேரும்
தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைய தினமும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறவரால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். உன் துக்கத்தை கர்த்தர் பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கிறார். உன் வியாதியை கர்த்தர் பெரிய ஒரு சுகத்தோடு கூட பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பிசாசு பெருசா ஆக்கி நம்மள அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் நான் உயிரோடு இருப்பது சாத்தியமில்லை, என்னுடைய வாழ்க்கை கடைசி அத்தியாயத்துக்கு நான் வந்து விட்டேன் என்று சொல்லி பலவிதமான சோக கீதங்களை நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீர்கள், நான் உங்கள் தேவன், உங்களை மீட்டெடுத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்த தேவன், பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்த தேவன், உங்கள் கண்ணீரிலிருந்து உங்களை மீட்டெடுத்த தேவன். கைவிட்டுருவானா உங்களை? ஒரு நாளை கைவிட மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி உங்களை அதிசயங்களை காண வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இறுதி வரை நடத்துகிறவர் நம் தேவன். தாயின் வயிற்றில் உன்னை தெரிந்து கொண்டவர், தலை நரைக்கும் வரைக்கும் உன்னை தாழ்ந்தவர். பயப்படாதீங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். 24வது வசனத்திலே, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே வந்து துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து இந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆமென், அல்லேலூயா. அவங்களாம் பரிகாசம் பண்ணதை அவர் பெருசா நினைக்கல. கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டார், எல்லாரும் தள்ளுங்கன்ட்டார். சாமி வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கும்பலாக இருக்கும் பாருங்க, எல்லாரும் உட்காந்துட்டு அழுதுட்டு அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கும் பாருங்க, ஒரு சோக காட்சி அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? விலகுங்கள், எல்லாரையும் விலகிட்டு நேரம் உள்ள போயிட்டார். ஐயோ இவங்கெல்லாம் கிண்டல் பண்றாங்களே, கேலி பண்றாங்களே, பரிகாசம் பண்றாங்களே அவர் நினைக்கல. ஏன்னா அந்த தலைவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த சிறுமி உயிரோடு எழுந்திருப்பாள் என்று சொல்லி அவன் நம்பிக்கை வச்சிருந்தான். ஆனாலும் இயேசு வரத்துனால அவன் இறந்துட்டான். அவன் நம்பிக்கையை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. அவன் நம்பிக்கையிலே நாம் அதிருப்தியை உண்டாக்கி விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னை நம்பி வந்துட்டாங்க, அவனை நம்ம கைவிட்டுடலாமா? இல்லை, அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே போய் அந்த சிறுமியை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் அசட்டை பண்ணுவதில்லை. ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருவதற்கு சில தாமதம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அந்த தாமதத்தை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? சரி இவ்வளவு லேட் ஆயிடுச்ச, சரி வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சாரா? இல்லை, அவன் நம்பிட்டான். ஆண்டவர் நம்பினதுனால அந்த வீட்டிலே சென்று கண்டிப்பாக அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு அந்த இடத்திலே போய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த சிறுமியை எழுப்பி அவங்க பெற்றோர்களை ஒப்படைக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த
பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா பலவிதமான சவால்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை சவால்களையும் உன்னாலேயும் என்னாலேயும் முறியடிக்க முடியாது. ஆனால் இயேசுவால் மட்டும்தான் அது முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் பயப்படலாமா? தைரியமா இருங்க. என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கல. இயேசு அந்த இடத்துல பரிகாசம் பண்ண ஜனங்களை பார்க்கவில்லை. அந்த தலைவனுடைய நம்பிக்கை வீணாகிவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல போய் சிறுமியை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறவர் அல்ல, உன்னை பார்க்கிற தேவன். எத்தனை பேர் நீ அழின நினைச்சு காத்திருந்தால சரி, அவங்களெல்லாம் கர்த்தர் பார்க்கவே மாட்டார். உனக்காக கர்த்தர் அந்த இடத்துக்கு வருவார். உனக்காக கர்த்தர் அந்த இடத்துல வந்து உன் கண்ணீரை துடைத்து நீ விரும்புகிற காரியத்தை அந்த இடத்துல செய்து விட்டு அதுக்கு அப்புறம் தான் பாருங்க கர்த்தர் அங்கிருந்து போறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரும் கூட இல்லைன்னு நினைக்கிறியா? உன் பிரச்சனைகள், உன் வேதனைகள், உன் கண்ணீர் அநேக நேரத்தில் உனக்கு முன்பாக பெரிதாக வந்து நின்று உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதா? பயப்படாதே. என் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உனக்காய் பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கிறவர் நம் தேவன் அல்ல. உனக்கு பிரச்சனைனா ஓடி வந்து உனக்கு அற்புதத்தை செய்வார். நீ அவரை நோக்கி பார். உன் கண்ணீரை அவருடைய பாதத்திலே ஊற்று. உன் பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொல்லு. தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 12, 13 வசனங்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பாத்தீங்களா? வியாதிஸ்தனா இருக்கிறவர்களுக்கு நான் சுகத்தை கொடுக்கிற தேவனா இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். சுகமா இருக்கிறவங்களுக்கு அல்ல. பாத்தீங்களா? வியாதிஸ்தர்களை நேசிக்கிற தேவன் நம் தேவன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13வது வசனத்தை வாசியுங்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பாத்தீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் இரக்கம் உள்ள தேவன். அந்த இரக்கத்தை தான் மெயினா நினைக்கிறேன். ஐயோ, என் பிள்ளைங்க அழுது கொண்டிருக்கிறாளே, ஐயோ என் பிள்ளைங்க பயந்து கொண்டிருக்கிறாளே. பாத்தீங்களா? ஏழைகளை நேசிக்கிறவர், கருணை உள்ள தேவன். அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் பலியை காட்டிலும் இறங்குகிற தேவனாய் இருக்கிறேன். நீ வேதனைப்படுற நேரத்தில் உன் கண்ணீரை துடைக்க உன் பக்கத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர். ஸ்தோத்திரம். ஒருவேளை சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் நிறைய சூழ்ந்து விட்டால் நம்மால் செபிக்க முடியாது. முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாத சூழ்நிலைகள் கூட அநேக நேரத்தில் நமக்கு ஏற்படுவது உண்டு. நம்முடைய பிரச்சனைகள் அப்படி வந்துடும் பாருங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? உனக்காக அவர் பக்கத்தில் வந்து வேண்டுதல் செய்து உன் பிரச்சனையை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, இந்த பிள்ளை ஜெபம் பண்ணலையே, வேதனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாரே, தன்னுடைய பிரச்சனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நினைத்து அசட்டை பண்ணுகிறவர் அல்ல நம் தேவன். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த நேரத்தில் என் பிள்ளையால ஜெபம் பண்ண முடியாது, இந்த நேரத்தில் என் பிள்ளையால் என்ன செய்ய முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. அப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் உனக்காக இறங்கி அற்புதங்களை செய்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் இரக்கம் உள்ள தேவன். அந்த வேதனை தான் பார்க்கிறார் பாருங்க, அந்த கண்ணீரை பார்க்கிறார். பயப்படாத மகளே, நான் உன்னை சுகமாக்குவேன். யார் உன்னை கைவிட்டாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றேன். உன் வியாதியின் வலிமை அதிகமாக இருக்கலாம், பயப்படாதே. நான் உனக்காய் வந்து உன் வியாதியை சுகமாக்குற தேவனாய் இருக்கிறேன். சில நேரத்தில் நமக்கு பலவீனம் வந்துடுச்சுன்னா அநேகர் நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க.
இவன் என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, அதனாலதான் இவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இவன் என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, அதனாலதான் இவனுக்கு இப்படி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறார். நீ கண்ணீர் விட்டு கதற பத்தியா, கண்ணீர் விட்டு அழுகுற பத்தியா, அவர் மனதுருக்கம் உள்ளது. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற உம்முடைய கரமானது இப்பொழுது அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கண்ணீரோடு இருக்கிற மகளே, கண்ணீரோடு இருக்கிற மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த உலகம் உன்னை தள்ளி இருந்தாலும் சரி, ஒருவேளை உன்னை மற்றவர்கள் பரிகாசம் பண்ணினாலும் சரி, இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வருகிறார். உனக்காய் அற்புதங்களை செய்யும்படியா அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். வலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். முடியாத சூழ்நிலையில் உனக்காய் உன் பக்கத்திலே வந்து உனக்கு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதத்தை நேரமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் பிரச்சனையில் நீ காணப்படுகிறாயா சகோதரியே? ஒருவேளை உன் குடும்பத்தில் பிரச்சனையா? உன் கணவனால் உனக்கு பிரச்சனையா? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருந்து உன் கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. உன் கணவரை கர்த்தர் மனம் திருப்புவார். ஆமென். ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையா? இன்றைக்கு இயேசு அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இவ்வளவு பெரிய கடன் தொகையை நான் எப்படி செலுத்த போகிறேன், இது எப்படி மாறும் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு காணப்படுகிற சகோதரியை இயேசு அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசு இன்றைக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது? யார்கிட்ட சொன்னா எனக்கு ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிறியா? இன்றைக்கு இயேசு உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை அறிந்து அந்த துயரத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பயப்படாதிருங்கள். நம் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் பயப்படுறீங்க? வியாதி உங்களை பயமுறுத்தினாலும் சரி, கடன் பிரச்சனை உங்களை பயமுறுத்தினாலும் சரி, உங்கள் சத்துருக்கள் உங்களை பயமுறுத்தினாலும் சரி, நீங்கள் பயப்படவே வேண்டும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவன்
தலைவனுடைய வீட்டில் அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு நமக்காகவும் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அஞ்ஞான தேவ ஜனமே, இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம், தைரியமா நில்லுங்க. ஏன் தெரியுமா? நம்மை ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து காப்பாற்றின தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் பரவாயில்லை. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.